செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போல் திருப்பூரூர் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு முருகரை அங்கே போய் பார்த்து. சரி கிளம்பலான்னு கிளம்புனேன். பட் வீட்லேயே 7 மணி பக்கம் ஆயிடுச்சா, அப்படியே வந்து போக முடியாமல் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் மழை வந்தால் கஷ்டம் அப்படின்னு எண்ணெய் திரி எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சரி இவ்வளோ ரெடி பண்ணிட்டு கிளம்புனதுக்கப்புறமா கோயிலுக்கு போகாமல் இருந்தால் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும்னு பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு முருகருக்கு 6 தீபம் போட்டுட்டு சுவாமியும் வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். பட் போவேன் கண்டிப்பாக திரும்ப இந்த வீக்குள்ளே எப்படியாவது. அடுத்ததாக வர்ற ஜூன் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமானுடைய பிறப்பு நட்சத்திரம். அதாவது வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் அவதரித்தார். ஸோ அன்னைக்கு தான் நம்ம சூப்பர் ஹீரோக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. திங்கட்கிழமை எப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றின லாங் வீடியோ நாளைக்கு காலையில் 10 o'clock நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். ரொம்பவும் எளிமையாக வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருக்கலாம். நாம கேட்டதை விட 3 மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான். நாம கேட்டதை விட மேலாதான் கொடுப்பாரு. அன்னைக்கு நாளை தவற விடாம பூஜை செய்யலாம்.